Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் பெப்பர் மசாலா கறி எப்படி செய்ய போறோம்னு பாப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மீல் மேக்கர் எடுத்து ஒரு 5 minutes ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிட்டு பாத்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிட்டு pan வச்சிட்டு இதுல பாத்தீங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை 2, ஏலக்காய் 1, அப்புறம் அந்த இது கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா பவுட்ரை பண்ணிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆன சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சோம்பு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஸ்டேஜில் வதக்கி எடுத்துட்டு ஹாட் வாட்டரில் ஊற வச்சோம்னா நம்ம மீல் மேக்கரை 5 minutesல ஊறிடும். அதை நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மீல் மேக்கர் தண்ணியிலேருந்து புளிஞ்சு எடுத்தால அதை பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு நான் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பெருசாக இருந்துச்சுல்ல, அதனால 2 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சின்ன மீல் மேக்கராக இருந்தால் கட் பண்ண தேவையில்ல. இது பெரிய மீல் மேக்கர்னால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மீல் மேக்கர் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் போகிற வரை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இது போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குல்ல, 2 பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் 2 4 கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். விதை போடாமல் விதையை எடுத்துட்டு பச்சை மிளகாய் போட்டு உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் கூட போட தேவையில்ல, நம்ம மிளகு நிறையா வச்சு பவுடர் பண்ணியிருக்கோம்ல, அதனால் இது பெப்பர் மசாலானால லைட்டாக காரம் நிறையா சாப்பிட்றவங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் சாப்பிடாதீங்க மிளகாத்தூள் கூட வேண்டாம். அப்புறம் இது மல்லித்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் அரைச்சி வச்சுருந்தல அந்த பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லா பவுடருமே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த இது தான். நீங்கள் இந்த மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பதில் கரம் மசாலா இல்லைன்னா இந்த மசாலா யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது வாசனமே அப்படியே வீடு ஃபுல்லாக வாசம் இருக்கும். வீட்டுக்கு வெளியிலையும் இந்த மசாலா வாசம் அடிக்கும். நீங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு ஒரு 5 minutes கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சமான மீல் மேக்கர் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக அப்படி சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் இதாக தான் லிக்விடாக தான் சாப்பிடுவேன்னா தேங்காய் அதில் கொஞ்சம் முந்திரி போட்டு அரைச்சி ஃபைனலாக ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு மீல் மேக்கர் பெப்பர் மசாலா. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.